என்னடா இந்த சீசன் ஃபுல்லாக ஆர்சிபிக்கு நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினச்சேன். நடுவில் எஸ்ஆர்ஹெச் பூந்து மொத்தத்தையும் எடுத்து விட்டாங்க. ஏன்னா இந்த மேட்ச் பெங்களூர்லேயே நடந்திருந்தா மழை வந்து கேன்சல் ஆயிருந்தா டாப் 2லேயே இருந்திருப்பாங்க. இப்போ 48 ரன் வித்தியாசத்தில் தோத்ததுனால 2வது இடத்துல இருந்த இவங்க 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. எதுவுமே பண்ணாத பஞ்சாப் 2வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ கைஸ், ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் தான். இன்னைக்கு டாஸ் வின் பண்ண ஆர்சிபி நாங்கள் ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்துக்கினே சூஸ் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் ஓப்பனர்ஸ் வழக்கம் போல தடபுடலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நடுவில் விக்கெட் எடுத்து ஆர்சிபி ஒரு வேற லெவலில் கம்பேக் கொடுத்தாங்க. ஆனால் இந்த இஷான் கிஷன் பயபுள்ள என்ன நினைச்சான்னு தெரியல. ஏன்னா இந்த ரீசெண்டாக 10 மேட்ச்ல சேர்ந்து அவன் 95 ரன் அடிச்சிருப்பானான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஆனால் மொத்த ரன்னையும் சேர்த்து ஆர்சிபி இன்ஸ்டா அடிச்சு விட்டான். நடுவில் கிளாஸ் ஒன்று அணிக்கேத் வருமாவும் போலக்க 231 ரன் அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கும் போது ஆர்சிபி ஓப்பனர்ஸ் ஆன 2 பேருமே தரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னடா டார்கெட் இது 18 ஓவர்லேயே அடிச்சு முடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது வழக்கம் போல சோக் ஆகி 100 மைனஸ் பண்ணி டாப் 3ல இருந்த இவங்க டாப் 2ல வந்துட்டாங்க. இதனால குவாலிஃபிகேஷன் டாப் 2ல முடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஆனால் ரஜத் பட்டிதார் தோத்துட்டு இது குட் டு லாஸ்ன்னு சொன்னா பாருங்க, மறக்கவே மாட்டேன். ஒண்ணு இல்லப்பா, அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன். பயப்படாத, எல்லாம் திரும்பி வந்துடும்.